டேய் கட்டாரி, அந்த புளியங்க புடிங்கிட்டு வாடா. டேய் எட்டாதுடா, எட்டுண்டா போய் புடிங்கிட்டு வாடா. டேய் இன்னைக்கு நம்ம எங்கடா போறோம்? திருப்பண வாசலுக்குடா. திருப்பண வாசல் வேணாம்டா, திட்டமிட்டு போம்டா. டேய் அதை விடுங்கடா, நீ போட்ட தக்காளி சூப்பரா இருந்துச்சுடா. அப்படியாடா கட்டாரி? ஆமாண்டா, மாஸ்டர் அமைச்சு புட்டாருடா. ஆமாடா டேய், பேசுதான்டா. டேய் இங்க வாங்கடா. யாரா அவன் லூசு பைய கேணி மேல உட்காந்துருக்கான்? யாரா அது? இங்க பாருடா. டேய் அவன் தான்டா, நேத்து வந்தால புது பைய அவன்டா. இவனாடா? இவனுக்கு வேற வேலையே கிடையாதுடா, சும்மா சோறுவா போய் உட்காந்துருக்கான்டா. இவன் கூட போனோம்னா நம்மளும் சோறு ஆயிரும். வாங்கடா போலாம். அப்பவே பார்த்தேன்டா, படிக்கிற பையன்டா. டேய் வாங்கடா டேய். போறடா. ஏய் நீங்க போறீங்களா? டேய் நீங்க போங்கடா. நம்மலாம் புதுசா வந்து பழகிக்கலையாடா, நம்மளாம் பழகலாம்டா. வாடா. ஆமாடா டேய் வாங்கடா. நம்ம 4 பேர் இப்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், அதோட அவனையும் சேர்த்து 5 பேரா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்டா. சரியா? ஆமாடா, அவங்க போனா போயிட்டு போறாங்கடா. அவங்க எல்லாம் நம்ம வந்து போறாங்கடா. கிடக்காங்கடா. வாடா போட்டா. சரி வாடா. அண்ணே ஏன்னே சோகமா இருக்கியே? ஏய் அவன் அண்ணன்லாம் இல்லடா, அவனும் நம்ம வயசு பையன் தான்டா. சும்மா சொல்றா. நீ தனியா விட்டுருங்க, நான் பேசாம போயிடுறேன். சும்மா சொல்லு, பரவாயில்ல. சும்மா சொல்றா. டேய் உன் மனசுல உள்ள கவலை சொல்றா, அப்பதான் உன் மனசுல உள்ள பாரம் குறையும். ஆமாடா சொல்றா. டேய் சொல்றா. டேய் நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தவன். அப்புறம் எப்படா இங்க வந்து சேர்ந்த? கடவுளே, ஏன் என்னைய மட்டும் இப்படி சோதிக்கிற? அம்மா ஏன் இப்படி சோதிக்கிற? நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் எங்க அம்மா கஷ்டப்படாம வச்சுக்கிறேன். அதுக்கு நீதான் அருள் புரிய. தம்பி தம்பி எழுந்திருப்பா. தம்பி தம்பி ஏன் அழுற? என்னாச்சு? வீட்டுல பண கஷ்டம் பாதர், படிக்க முடியல பாதர். 11வது வரை நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன் பாதர். திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு பாதர். அவர் வாங்கின கடனுக்காண்டி என்னைய ஒர்க் ஷாப்ல போய் வேலை பார்க்க சொன்னாங்க பாதர். என்னோட எய்மே IFS ஆகிறது தான் பாதர். வீட்டுல இருக்க பண கஷ்டத்தினால ஃபீஸ் கூட கட்ட முடியல பாதர். ஃபீஸ் கட்ட முடியலையா? ஆமா பாதர். அப்படி என்ன உனக்கு கஷ்டம்? மா ஏதாவது பேசுமா, ஏமா உம்முனே இருக்க? மா ஏதாவது பேசுமா. மா சொல்லுமா. ஏமா உம்முனே இருக்க? சொல்லுமா. சொல்லுமா. யாருமா வீட்டுல? உங்களை தாமா. வெளியில இருந்து ஒரு மனுஷன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், உள்ள என்னமா பண்றியா? உன் புருஷன் சாவதுக்கு முன்னாடி 500 ரூபா கடன் வாங்கினா இன்னும் கொடுத்த வாடு இல்லை. செத்து 6 மாசம் ஆச்சு, கடனை கொடுக்கல இல்லையாமா? நாளைக்கு காலைல என் கடன் வந்திருக்கணும், இல்ல உன் புள்ள என் ஒர்க் ஷாப் வேலைக்கு வந்திருக்கணும். ஐயா என்னை வித்தாவது காசை கட்டிடுறையா, அவனை மட்டும் கூப்பிடாதீங்கய்யா. அவன் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாயா, அவனை மட்டும் விட்டுருங்க ஐயா.
நாளைக்கு காலையில என் கடை வந்திருக்கனு இல்ல உன் புள்ள என் உற்சாப் வேலைக்கு வந்திருக்கேன். ஐயா அட போமா. ஐயா அம்மா 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 என்னடா அம்மா நீ ஏம்மா கண்டாக்டர்லாம் திட்டுவாங்கன்னு நான் வேலைக்கு போறேன். என் லட்சியமே வீணா போனாலும் பரவாயில்லம்மா, நான் வேலைக்கு போறேம்மா. டேய் இங்க வா, சாவி இட்டு வா. சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்றான்? சாவி தயாரிக்கிறானோ? என்னடா பண்ற? என்ன இவன்? தெரியலையே. டேய் இங்க வா, சாவி எடுத்து சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன என்னடா பண்ற? அடிச்சனா தெரியுமா? எட்டு வா சாவியா. இருக்குமோ எடுத்துக்கொண்டே கொடுப்போம். கொண்டா. என்னடா? வீட்டுல அம்மா தனியா இருப்பாங்கண்ணே, அதுக்கு போயிட்டு வரேன்னு. என்னது வீட்டுக்கு போறியா? கொன்றையும் உன்னைய. காலைல 6 மணி 10 மணி தான் வீட்டுக்கு போற. உங்க அப்பன் கொடுத்த காணுக்கு நீ தான் ஆடா வேலை பார்க்கணும். ப்ளீஸ்ண்ணே போயிட்டு வரேன்னு. போடா வேலையை பாரா, சொல்லிட்டே இருக்கேன் நின்று. டேய் அந்த விளக்கு மாத்த எடுத்து அந்த இடத்த கூட்டு. சேத்தரும மறந்துட்டு ஒரு வேலை பாக்குறதுல வீட்டுக்கு போறா. உருண்டு வருது, ஒரு வேலையும் பாக்குறது. டேய் அந்த கம்பி எடு. தாடா. என்னடா? 7 மணி ஆச்சுண்ணே, வீட்டுல அம்மா தனியா இருப்பாங்கண்ணே. ஏற்கனவே சொல்லிட்டல, அப்புறம் நான் திருப்பி அடிச்சேன்னா போடா வேலையை பாரா. சொல்லிட்டே நின்றுகிட்டே இருக்க, போடா. சரி வீட்டுக்கு போக சொல்லுவோமா? டேய் நீ வா வீட்டுக்கு போ. என்னடா? காசு. காசா? உங்க அப்பன் கொடுத்த காணுக்கே நீ இன்னும் 1 வருஷம் வேலை பார்க்கணும். அதை விட்டு காசு அடிச்சனா தெரியுமா? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணே, போயில அரிசியா வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டே நின்றுட்டு போடா வீட்டுக்கு. முதல்ல அடிச்ச போடா, சொல்லிட்டே இருக்கு. காசா? போடா முதல்ல, அழியாம போடா. பார்த்த வேலைக்கு காசு ஒரு கேடு. நாளைக்கு காலைல கடைக்கு வந்திருக்கணும். உன் குடும்ப கஷ்டம் எல்லாம் புரியுது. நீ நல்லா படிக்க விரும்புற, உன்கிட்ட ஒரு நல்ல எய்ம் இருக்குது. ஐஎஃப்எஸ் ஆகணும்னு சொல்ற. நிச்சயமா ஒரு நாளைக்கு ஆவ. பண கஷ்டத்தினாலதான் படிக்க முடியலைன்னா நான் அதுக்கு உதவி செய்யறேன். நாளைக்கு காலையில அலுவலகத்துல வந்து சேர்ந்துக்க. நீ படிக்கணும், நல்ல மனுஷனா நீ வரணும். நீ விரும்புற அந்த ஐஎஃப்எஸ் ஆகணும், சரியா? உனக்காக நான் ஜெபிக்கிறேன். நாளைக்கு காலையில் சேர்ந்துக்க. காட் பிளஸ் யூ. நாங்களும் ஒன்ன மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தோம்டா. இனிமேல் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்டா. இனிமேல் நம்மளாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்டா. வாடா. ஆமாடா, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சாரா? ஆமாடா, வாடா வாடா போண்டாடி. வாடா இறங்கடா, பார்த்து இறங்கடா, கூட்டிட்டு வாங்கடா. இனிமே கவலைப்படாத, உனக்கு நாங்கள் இருக்கோம் சரியா? எதுக்கும் கவலைப்படாத. நீ யாரோடய போகடா. சரி சும்மா எங்களோட பழகுடா. நாங்களாம் உனக்கு ஆறுதலாக இருக்கோம்டா. விளையாடியாடா பேஸ்கெட்பால்? சரி வா. பாவண்டா, அவனையும் சேர்த்து விளையாடு. எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சாடி. நீ தானே வந்திருக்காது. தண்ணி இறக்காம உரிச்சு கூட போயிட்டேன். ஐயோ தண்ணி இல்லையே.
தம்பி, டேய் டேய் என்னம்மா? டேய் தம்பி, நம்ம ஊர்ல தண்ணி இல்ல, புழங்குறது கூட கொஞ்சம் தண்ணி கூட இல்ல. நீ வேற குளிக்கணும். போய் பக்கத்து ஊர்ல தண்ணி எடுத்துட்டு வாப்பா. சரிம்மா. ஐயோ, தண்ணி இல்லைன்னு எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியலையே. சரி போவோம். இங்கேயாவது தண்ணி இல்லாமையா போகும். எவ்வளவு தூரத்துல வந்து தண்ணி எல்லாம் வேண்டியிருக்கு. சார் எவ்வளவு ஆழம். தண்ணி வேற அடியில இருக்கு. சரி அள்ளுவோம். சுத்துப்பட்டி 8 கிராமம் இங்கதான் அள்ளுறாங்க. போனவன் இன்னும் காணா. அங்க வைப்பா. எவ்வளவு தூரம். சரி உட்காருவோம். குடிக்க கொஞ்சோண்டு தண்ணி கொண்டு வாமா. இந்த இடத்துல வரப்பா. பாவம் பையன் களைச்சு போயிட்டான். ஐயோ தண்ணி இல்லையே. இவன்ட்ட எப்படி சொல்றது? இப்பதானே போயிட்டு வந்தான். தம்பி, குடிக்கிற தண்ணி இல்லப்பா. இன்னொரு தடவை போய் அள்ளிட்டு வாப்பா குடிக்கிற தண்ணி. என்னம்மா இது? இப்பதானமா போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள திரும்ப போச்சோன்னா என்னமா பண்ணுவீங்க? இருக்கையாவது குடுமா. என்னது தாகமே தீரலையே, ரொம்ப தாகமா இருக்கு. இது எப்படி வந்துச்சு? நீ அந்த பையன் நல்லா படிப்பானோ? அங்க பாரு மச்சி, ஓவரா ஃபிலிம் காமிக்க. ஆமாண்டா, படிப்பா இல்லடா. ஏய் நடிக்கிறான்டா நடிக்கிறான்டா. பாத்துக்கலாம். நீ பாத்தீங்களாடா? என்னடா கார்த்தி அவனுக்கே சப்போர்ட் பண்ற? இருக்கிற வேண்டாம். ஏய் நடிக்கிறான்னு சொல்லிட்டேன். மச்சான் ஏய்
தாண்டா இருக்கு அம்புட்டே காலியாக்கிடுவான்டா. இது பத்தாதுன்னு உனக்கு இட்லி வேற. வலிக்குது கில்லார். கொண்டு வாமா சீக்கிரம், பசிக்குதுமா. தம்பி கொஞ்சம் பொறுப்பா. ஐயோ எதுலையுமே எதுவும் இல்லையே. இதுலயாவது இருக்கா? இதுலயும் இல்லையே. என்ன பண்றது? இந்த மாவையாவது கொடுப்போம். இதாப்பா இருக்கு. என்னம்மா இது? காலையிலே 2 பருக்கையை போட்டு நீரா தண்ணியை கொடுத்து அனுப்பி விட்ட, மதியமும் சோறு போடல. இப்ப நைட்டு 9 மணி ஆச்சு. என்னம்மா இது? எப்படிமா போமாங்கட்டு இதை கொண்டு வந்து கொடுக்குற? தம்பி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை சாப்பிடுப்பா. நாளைக்கு நான் அரிசி வாங்கி போட்டு தரப்பா. போமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை குடிப்பா. வெறும் வயிறோட படுக்க கூடாதுல, குடிச்சு. சரி இதாவது கலைக்கு கொண்டு வாமா. போமா. இந்தாப்பா இதை குடிப்பா. நீ சாப்பிடலாமா? நீ சாப்பிட்டாலே போதும்பா, குடிப்பா. எனக்கு வேணாம். என்னம்மா இது? நீ கொஞ்சோண்டு குடிமா. வேணாண்ணா, நீ குர்றா. கொஞ்சோண்டு குடிமா. நீ குடிப்பா. டேய் இல்லைங்கடா, டேய் உங்களை இல்லடா, நீங்க போங்கடா. அந்த பூசா இருக்கான் மச்சான், அவனை பார்க்கணும் மச்சி. அவன் அப்பாவியா இருக்கான், நம்மளா ரவுடியா? இருக்கிற இட்லி போல அவனே சாப்பிடுறான். இட்லியே தின்றானா? அப்ப அவனை ஒரு தட்டு தட்டிட வேண்டியதுதான். டே அந்த வாரம் பாடுறா. டேய் அவனை கூப்பிடுறா. டேய் எல்லாம் நில்லுங்கடா, மத்தியான போங்கடா. புதுசா வந்தியில நீ முடிஞ்ச வாடா. ஏண்டா அவனை கூப்பிடுறிய? டேய் உன்னதான் வாங்க. டேய் வா, புதுசா வந்தவன் தானே நீ? நீ என்ன ஓவரா பெரிய லந்து கொடுத்துக்கிட்டு திரியிற? எங்க கூட சேர மாட்டியா? அவங்க கூட தான் சேருவியா? நேத்துல இருந்து அமைதியாவே இருக்க, செடியால பேசவே மாட்டேங்கிற. நாங்க பேசுறா சார் எங்களை பிடிப்பாருல. நீ படிச்சுக்கிட்டே இருக்க, நீ படிக்கிறனால எங்களை நீ படிச்சுக்கிட்டே இருக்கவன் ஒன்னும் சொல்லி எங்களை காமிக்கிறாரு. என்ன நீ பெரிய இவனா? வந்த இடத்துக்கு திரும்ப போயிருவ. அதுக்கு நீ ஏன்டா குனிற? நிமுறா. டைனிங் ஹால்ல என்னன்னா இட்லி போல நீ அடிக்கிற, பின்னாடி விட மாட்டியா? பாத்துக்க. நாங்கெல்லாம் திங்கணுமா என்னடா? நீ எல்லாம் தின்னதே இல்லையாடா? வீட்டுல என்ன? வீட்டுல இப்படி திங்காம போட்டுருக்கோம் தான் அப்படி வளர்ந்துருக்கா நீ? போட்டேன்னு வச்சுக்க. என்ன நடிக்கிற? நிமுறா. நிமிர்ந்து பதில சொல்றா. இனிமே எங்க கூட தான் சேரணும். அவங்களோட சேர்ந்தே இது ஹாஸ்டல்ல நாங்க தான் டானு. எங்களை மீறி எதுவுமே செய்யக்கூடாது. தம்பி, ஹாஸ்டல்ல நாங்க வைக்கிறது தான் ரூலு. பாத்துக்க. இனிமேல் ஏதாவது பண்றாருந்தா எங்களோட சேரணும். இல்ல வேணாம் இல்ல மச்சான், இவன் செட் ஆக மாட்டான் மச்சான். இவன் கூட சேர்ந்தா நமக்கு தாண்டா அசிங்கம். போடா டேய், போடா. நிக்காதடா, போடா. ஏய் போடா போடா போடா. டேய் அழுகாம போடா. திரும்ப போடா. என்ன
என்ன என்னைய மட்டும் போட்டு இப்படி அடிக்கிறாங்களோ. பாரா என்ன அழுதுட்டே போறான்டா. அம்மா அம்மா நான் தான் புள்ள வந்திருக்கேன் பாருமா. உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேம்மா. ஏய் மச்சான், நான் தான்டா அருண் பேசுறேன். ஆமாண்டா, அம்மாவுக்கு ரொம்ப முடியலடா. நம்ம கார்த்தி ஹாஸ்பிட்டல்ல தான்டா இருக்கேன். பசங்கள்லாம் கூட்டிட்டு வேமா வாடா. ஹலோ, அப்படியா? அப்படியா? என்னாச்சு? இந்த உடனே வரேன்டா. என்ன மச்சாச்சு? இதை வரேன்டா. டே கார்த்தி, எங்க அம்மாவுக்கு ஏதாவது பண்றா ப்ளீஸ்ரா. இருடா, பொறுமையாடுறா, கொஞ்சம் ட்ரை பண்றேன்டா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வேணா ட்ரை பண்ணி பாப்போம்டா. ஏதாவது பண்றாடே. ஹலோ டாக்டர், கௌதமா? ஆமா டாக்டர், கார்த்தி பேசுறேன். ஒரு பேஷண்ட் சீரியஸா இருக்காங்க, ஒரு டாக்டர் அனுப்ப முடியுமா? ம் சரி டாக்டர், சொல்லியிருக்கேன்டா. டாக்டர் இப்போ வந்துடுவாருடா. சரிடா. சரியாயிருமாடா? அதெல்லாம் சரியாயிரும்டா, பயப்படாதீங்கடா. டேய் இருடா இருடா, கால் வருதுடா. ஹலோ டாக்டர், சொல்லுங்க டாக்டர். ஓகே டாக்டர். ம் நல்லது டாக்டர், முடிச்சோன்னு சொல்லுங்க டாக்டர். நான் ரூம்ல தான் டாக்டர் இருக்கேன். சரி டாக்டர். சரியாயிருமா? ஒன்றும் இல்லடா, டாக்டர் வந்துட்டாராம், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரான்டா. முடிச்சோன்னே ரூமுக்கு வரஞ்சினாருடா. எல்லாம் சரியாயிரும்டா. டாக்டர் ஸ்டீபன், நீயா? ஆமா, நீங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் ஸ்டீபன், இந்த ஹாஸ்பிட்டலோட ஓ டாக்டர். ஐ சி. அருணோட அம்மாக்கு முடியல அதான். ஓ, அந்த வால் இருக்கிறது அருணோட அம்மாவா? ஆமா, நீ எப்படி இங்க? நான் தான் அந்த அம்மாவை பார்க்க வந்த கௌதம் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா அது இப்ப அம்மாவுக்கு எப்படி இருக்கு? அம்மாவுக்கு நார்மலா தான் இருக்கு, சும்மா சாதாரண டிசீஸ் தான், பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லை. தேங்க்யூ ஸ்டீவன். நீங்க எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க? கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு. வெரி குட். அருண், நீங்க நோட் பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப ஐஎஃப்எஸ் ஆபீசரா இருக்கேன். பரவாயில்ல, சொன்ன மாதிரி ஆயிட்ட. எங்களால சாரி அருண், நான் படிக்கும்போது உனக்கு பண்ண தப்பெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். இப்போ ஏதாவது ஒன்று ஸ்டீவன், நம்ம பழசையெல்லாம் பார்க்கையில ஸ்கூலும் ஹாஸ்டலும் ஞாபகம் வருது. நம்ம எல்லாரும் அங்கே ஒன்னா தான் இருந்தோம், ஒன்னா தான் வளர்ந்தோம். ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ம் கண்டிப்பா. நான் இந்த நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அருளன் தான் காரணம். அங்கேதான் நான் எல்லா திறமையும் கத்துக்கிட்டேன். நம்ம எல்லாரும் ஒரு தடவை போயே ஆகணும்டா. ஆமா ஸ்டீவன், எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கோம், இப்பவே போவோமா? கண்டிப்பா போய் போவோம். வாங்கடா. நம்ம ஹாஸ்டலாடா இது. அங்க பாருடா. நம்ம இருந்ததை விட நிறைய வசதி வந்திருக்கும்ல இருக்குடா. நம்ம இருக்கும்போது வச்ச கண்டெல்லாம் பெருசாயிருச்சுடா.
டேய் புதுசு புதுசா கண்டுதான் நட்டுருக்காடா டேய் பா கார்த்தி பண்ணண்டா கண்டிப்பாடா. சார் 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 ஒரு நிமிஷம். ஆமா நீங்களே யாரு? முன்னாள் மாணவர்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க முன்னாடி சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஸ்டடீஸ்ல இருக்கோம். We are doctors. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 50 வருஷத்துல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். 50 வருஷமா? கோல்டன் ஜூப்ளி. ஆமா 50 வருஷம் தான். இதெல்லாம் கேக்குறீங்க நீங்க யாரு? என்ன தெரியலையா? தெரியல 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 தெரியலையே. நான் தான் கண்ணாடி